அப்பாவி மாமியார் கொடுமை செய்யும் மருமகள். இந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பழமையான நெஞ்சம், பாசம் மிகுந்த மனமும் கொண்ட ருக்மணி அம்மாள் தனது ஒரே மகன் விஜய்க்கு நல்லவளாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கனவில் இருந்தாள். சிறந்த பெண்ணாக தேர்ந்தெடுத்து தன் மகனுக்கு லலிதாவை மணம் முடித்தாள். வீட்டுக்கு புதிதாக வந்த லலிதா முதல் நாள் முதல் அமைதியாகவும் பணிவாகவும் நடந்தாள். அவளது மென்மையான பேச்சும் மரியாதையான நடையும் அனைவரின் மனதையும் கவர்ந்துவிட்டது. ஆனால் அந்த நடிப்பு எவ்வளவு நாட்கள் மட்டுமே நிலைத்திருக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. பழக தெரியாத புது மனத்துக்கு ஆதரவாக மாமியார் எல்லா வேலைகளையும் சுமந்து கொண்டாள். விஷயமெல்லாம் அறிந்து கொள்ள லேசாக நேரம் தேவை. அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று மற்றவர்களிடம் கூறினார். ஆனால் இதை லலிதா வேறு விதமாக பார்த்தாள். மாமியார் என்னை பெரியவளாக மதிக்கிறாங்க, வீட்டில் எல்லா வேலையும் அவரே செய்து விடுவார்கள், நான் ஏன் இதை கவலைப்பட வேண்டும் என்று நினைத்தாள். மெல்ல மெல்ல அவள் வீட்டில் எதிலும் ஈடுபடாமல் போகத் தொடங்கினாள். ருக்மணி அம்மாளோ இதை சின்னவளுக்கு வீடு பழகவில்லை என்று நினைத்து அவளுக்கு எதுவும் கூறவில்லை. இல்லற வாழ்க்கையில் சில சின்ன சின்ன முரண்பாடுகள் வருவது இயல்பு. ஆனால் லலிதா வேண்டுமென்றே சண்டைகளை உருவாக்க தொடங்கினாள். அவளுக்கு விஜயின் முழு அன்பும் வீட்டில் ஒரே அதிகாரமும் வேண்டும். நீங்கள் பழைய காலத்தவர், உங்கள் பழக்க வழக்கங்களை என்மேல் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று அவள் சொல்லத் தொடங்கினாள். வீட்டு வேலைகளில் உதவ மாட்டாள். அதே நேரத்தில் மற்றவர்கள் செய்யும் வேலைகளிலும் குறை சொல்லிவிடுவாள். மணமாகி சில மாதங்களுக்குள் வீட்டில் உள்ளவர்கள் மாற்றத்தை உணரத் தொடங்கினர். முதலில் விஜயும் அவன் அப்பாவும் இது வெறும் பழக்க பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்தனர். ஆனால் லலிதா தினமும் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்கினாள். ருக்மணி அம்மாளுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன் இந்த பெண் இவ்வளவு மாற்றமாக இருக்கிறாள்? தனக்கு எதுவும் குறை சொல்லாத தாய் ஏன் அவளிடம் மட்டும் தவறாக நடந்து கொள்கிறாள்? நீங்கள் என் வாழ்க்கையை நிர்வகிக்க முடியாது. விஜய்க்கு நான் தேவையானவள்தான். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று அவள் நேரடியாக கூறினாள். விஜய் தாயின் பக்கம் இருந்தாலும் மெல்ல மெல்ல அவனும் மனைவியின் பேச்சுக்கு செவிசாய்க்க தொடங்கினான். அம்மா, நீங்கள் லலிதாவை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அவளும் நம்ம குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள ஓரளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாள். ருக்மணி அம்மாளுக்கு மகனின் இந்த பதில் குரோதமாயிருந்தது. வாழ்க்கையை முழுவதுமாக தியாகம் செய்த தாயை விட்டுவிட்டு ஒரு புதிய பெண்ணின் தாக்கத்திற்குள் மகன் மாட்டிக்கொள்வதை அவள் புரிந்து கொண்டாள். இல்லத்தில் எல்லாரும் மெல்ல மெல்ல ருக்மணி அம்மாளை தவிர்த்துவிட தொடங்கினர். நம் வீட்டில் ஒரு மூத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையே மங்கி போயிற்று. அவள் சொன்னதற்கே பதிலளிக்க முடியாமல் தவித்தாள். இவளே இவ்வளவு கொடுமை செய்கிறாள், என் மகன் கூட அதையே கேட்காமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி? கடந்த 30 ஆண்டுகளாக வீட்டை ஆதரித்து வந்த ஒருவரை அவருடைய சொந்த மகன் கூட புரிந்து கொள்ளாமல் போனதை நினைத்து அவள் இரவு முழுவதும் கண் விழித்து அழுவாள். ஒரு நாள் ருக்மணி அம்மாள் மிகவும் உடல்நலக் குறைவாக இருந்தார். ஆனால் யாரும் கவலைப்படவில்லை. லலிதா வேண்டுமென்றே அம்மாவை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாள். அந்த நாள் தாயை தற்காலிகமாக விடுமுறை எடுத்துக்கொண்டு விஜய் கவனித்தான். அப்போதுதான் அவன் உண்மையை கண்டுகொண்டான். நான் செய்த தவறு மிகப்பெரியது. என் தாய்தான் என் வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம். அவன் மனம் மாறியது. லலிதாவிடம் நேரடியாக பேசினான். நீ என் தாயை மதிக்கவில்லை என்றால் இந்த வீட்டில் நீயும் இருக்க முடியாது என்று உறுதியான குரலில் கூறினான். லலிதா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் நிறைய மன்னிப்பு கேட்டாலும் விஜய் தன் அம்மாவை முதலில் மதிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். மெல்ல மெல்ல லலிதா உணர்ந்து கொள்ள தொடங்கினாள். அவளது சுயநலமான செயல்களை வீட்டை எப்படி சீரழித்தன என்பதை புரிந்து கொண்டாள். இறுதியில் ருக்மணி அம்மாள் மீண்டும் வீட்டின் முதன்மை பெண்ணாக
அனைவராலும் மதிக்கப்படும் நிலைக்கு வந்தார். முற்பிறவியில் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவர்களும் இந்த பிறவியில் மாமியாருமாகும் என்று சொல்வார்கள். அவர்களை நன்றாக மதித்தால் மட்டுமே வாழ்க்கை செழிக்கும் என இந்த கதையின் முடிவு சொல்கிறது. நன்றி.